Assalamu alaikum friends, welcome back to my channel Let's Sail with Tara. இந்த சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் ஃப்ரீயாக பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வித் சர்டிஃபிகேட்டோட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசிக் டு மெஹந்தி அட்வான்ஸ்டு கோர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ மெஹந்தி மிக்ஸாலஜி கோர்ஸ் இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆனால் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலயமா நீங்கள் வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் நியூவாக லான்ச் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50K அதாவது 50,000 வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ நான் வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து சென்னையில் முடிச்சிருக்கேன். ஸோ நான் படித்தது இல்லாமல் இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், அதாவது கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னல் லெவலில் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து என்னுடைய சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரெசென்ட் பண்ணலான்ங்கிற ஒரு ஐடியாக்காக தான் என்னோடய சேனலை வந்து இது ஒரு கோர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 month கோர்ஸாகவே சொல்லலாம். பிகாஸ் நிறைய கிளாஸஸ் இருக்குது. நான் கற்றுக்கிட்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாமே வந்து கிளாஸாக ஸ்டெப் வைஸ் கிளாஸஸாக உங்களுக்கு நான் என்னுடைய சேனலில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய Day 1 Day 2 Day 3ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இன்றைக்கே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே செப்பரேட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நோட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. புதுசாக ஒரு நோட் இதுக்காகவே க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ Class 1 Class 2 நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக நோட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த நோட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு அகாடமியில் போய் படித்தாலும் சரி, ஆஃப்லைனில் படித்தாலும் சரி, டிட்டோவாக இதே தான் வந்து உங்களுக்கு கிளாஸாக நீங்கள் போய் படிப்பீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸஸாக பேமெண்ட்டும் கொடுத்து தான் படிப்பீங்க. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை நீங்கள் வீட்டிலேருந்தே ஜஸ்ட்டு ஒரு கிளாஸஸ் மூலயமா நீங்கள் வீட்டிலேருந்தே நோட்ஸ் எடுத்து ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது. ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னோடய சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மேக்கப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு கிளாஸஸாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ ஒன்ஸ் கிளாஸ் முடிகிற அப்போ வந்து உங்களுக்கு நான் சர்டிஃபிகேஷன் பற்றியும் அண்ட் ஆல்சோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நான் கிளாஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம Day 1 Day 2 Day 3ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸாக வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ பேசிக்லேருந்து, அதாவது மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது, நான் இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிங்க, நோட்ஸ் எடுக்கவும் ஆரம்பிங்க. தாராளமாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வரையும் என்னோடய சேனலில் நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வெளியில் வந்து பே பண்ணி படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ கிளாஸஸை ரெகுலராக கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் வந்து கரெக்டாக எந்த பாயிண்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் நடத்தக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே லைவ் கிளாஸில் நான் எப்படி நடத்துவேனோ அதே தான் வந்து உங்களுக்கு இந்த சேனல்லே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ எந்த பாயிண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம Class 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த Class 1ல் பேசிக்காக வந்து ஸ்கின்னை பற்றின சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிகாஸ் மேக்கப்ங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கின்னில் பண்ணக்கூடிய ஒரு முழுமையான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்கின்னை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ நான் இனிமேல் நம்ம Class 1 கிளாஸஸில் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே மேக்கப் ரிலேட்டடாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்கின்னு எடுத்துட்டாலுமே அது மேக்கப்பில் என்ன லெவலுக்கு ஓரியன்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம ஹியூமன் பாடியிலேயே ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னு தான். ஸோ இது வந்து என்டையர் பாடியும் வந்து நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்கு. அதாவது போன்ஸ், வெயின்ஸ், நர்வ்ஸ், ஸோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு தான் வந்து ஸ்கின். ஸோ இது எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹீட்டு, லைட்டு, இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன், ஸோ இந்த மாதிரியான சில டிஃபெக்ட்ஸு, சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம உள்ளார ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஸ்கின்னு தான் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஷீல்டாக இருந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிது. இது எல்லாருக்குமே தெரியும். இது ஜென்ரலான ஸ்கின் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஃபேஸுக்கு வரலாம். ஸோ ஃபேஸியல் ஸ்கின் பற்றி, ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் அனாட்டமி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்கின் அனாட்டமி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஷியல் ஸ்கின் பற்றி இப்போ நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். பிகாஸ் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் என்ன லேயர்ஸ் வரையும் வந்து அதோட எஃபெக்ட் இருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்கின் அனாட்டமி நம்ம மெயினாக படிக்கிறோம். ஸோ ஸ்கின் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து நம்ம லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபேஸ் லேயர்ஸ். ஸோ ஃபேஸ் லேயர்ஸை வந்து நான் வந்து 3 டைப்ஸை வந்து செப்ரேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஜென்ரலாகவே வந்து ஹியூமன் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லேயர்ஸ் பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா டெர்மிஸ். அண்ட் தேர்ட் லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஸோ அப்போ 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எபிடெர்மிஸ் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின், அதாவது ஸ்கின்னோட ஒரு வெளியில் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ். இது ரொம்ப வந்து தின்னாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இந்த எபிடெர்மிஸில் தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய மேக்கப், காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபவுண்டேஷன், ப்ரைமர், ஹைலைட்டர், கான்டூர், ஸோ நம்ம மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர், அதாவது எபிடெர்மிஸ் லேயரோடய நின்றுடும், அதுக்குள்ளார வந்து போகாது. அதே மாதிரி ஃபேஷியல் ப்ளீச், ஸோ இது எந்த நம்ம ப்ராடக்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எது பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கின்னோட ஃபஸ்ட் லேயரில் மட்டும்தான் வந்து இருக்கும். அதை தாண்டி உள்ளார போகிறதுக்கான எபிலிட்டி வந்து எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கும் கிடையாது. அதுக்குள்ளே போகுது அப்படின்னா, அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் எபிடெர்மிஸையும் தாண்டி உள்ளார போகணும் அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து மேக்கப் கோர்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்டர் லேயர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இந்த எபிடெர்மிஸ், அதாவது அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் அதில் 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்னென்ன செல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து கெராட்டினோசைட்ஸ், அதாவது ஸ்கின் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெலனோசைட்ஸ், அதாவது பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். அண்ட் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்கர்ஹான் செல்ஸ், அதாவது இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு மேக்கப்பில் ஓரியன்டான செல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கெராட்டினோசைட்ஸ், அதாவது ஸ்கின் செல்ஸோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் காசஸ், அதாவது ஹீட்டு, இன்ஜுரி, யூவி லைட், ஸோ இந்த மாதிரி அதர் காசஸ்லேருந்தும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், அண்ட் ஆல்சோ வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பேத்தோஜெனிக் காசஸ், அதாவது ஸ்கின்னை வந்து பாதிக்கக்கூடிய பல இன்ஜுரியிலேருந்து நம்மளை ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலை எது பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கெராட்டினோசைட்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பேரியர், அதாவது ஒரு தடுப்பாக வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது எபிடெர்மிஸ்க்குள்ளார வந்து ஃபஸ்ட் லேயரில் எந்த ஒரு காசஸும் உள்ளார போகாமல் இருக்கிறதுக்கு மெயின்லேயே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்திங்கன்னா கெராட்டினோசைட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெலனோசைட்ஸ். ஸோ மெலானினால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிக்மெண்டட் செல்ஸ், அதாவது சில பேரோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், அதாவது ஸ்கின் டோன் வந்து டார்க்காகவும் மீடியம் ஃபேர், ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய செல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெலனோசைட்ஸ், அதாவது பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெலனோசைட்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியமான பங்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் டிஃப்ரென்ஷியேட் கொடுக்குறதே வந்து இந்த மெலனோசைட்ஸ், அதாவது பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கோ அவங்க பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காகவும், ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மெலனோசைட்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அவங்க பார்க்குறதுக்கு வந்து ஃபேர் ஸ்கின்னாகவும் இருப்பாங்க. ஸோ ஈவனாக மெயின்டைன் ஆகுதுன்னா மீடியம் ஸ்கின் டோனில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்கப் ரிலேட்டடாக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாங்கர்ஹான் செல்ஸ், அதாவது இம்யூன் செல்ஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இன்ஜுரிஸ் ஏதாச்சும் ஸ்கின்னில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக, அதாவது நம்ம ஹியூமன் பாடியே வந்து ஒரு இன்ஜுரி ஆர் எனி காசஸை வந்து ஜென்ரலாக நார்மலாக வந்து ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணக்கூடிய செல்ஸ். ஓகே, ஸோ அடிஷ்னலாக எந்த ஒரு க்ரீம்ஸ் எதுவும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கின்னை நம்ம உடம்புல உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து ரியாக்ட் ஆகி என்ன காசஸ் இருக்கோ அதை தானாகவே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த இம்யூன் செல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம முக்கியமாக வந்து நான் மேக்கப் ரிலேட்டடாகவும் அண்ட் ஆல்சோ ஸ்கின் ஃபேஷியல் ஸ்கின்ஸில் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நான் வந்து அதுக்கு தேவையான செல்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது.
ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்கின்னோட அனாட்டமி வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியமான மேக்கப்புக்கு ரிலேட்டடான சில விஷயங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நீங்கள் இந்த ஸ்கின்னை பற்றின ஒரு அனாட்டமி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ நான் வந்து சில விஷயங்கள் வந்து இந்தந்த ஸ்கின் டைப்புக்கு இப்படி பண்ணணும்னு சொல்கிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் பேசிக் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து நான் எனக்கு லேயர்ஸ் நேம்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு சொன்னால் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஸோ எகெயின் ரிப்பீட் பண்ணி நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டே 1க்கான வீடியோ. ஸோ இதில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தனோ அது எல்லாத்தையும் வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ் 2 வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு கிளாஸஸ் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3ன்னு 1 by 1 மென்ஷன் பண்ணி அதுக்கான டாபிக் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நோட்ஸ் வந்து எடுக்க இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி கிளாஸஸ் பார்த்துட்டே வாங்க. நான் ஆல்மோஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் ஓவர் ஆகக்கூடிய சமயத்தில் வந்து சில சர்டிஃபிகேட்ஸ் பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாஸ் 2 பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறேங்கிறத நான் கமிங் சூன் சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தெரியாத இன்னும் பல விஷயங்களோட இனிஷியலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.